100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ராசியினருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்றத தெரிந்து கொள்ள ரொம்பவே ஆர்வம் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் அப்படின்றது அந்த கடவுள் தீர்மானித்தது. அதில் என்ன நடக்கும் அப்படின்றது யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்லுவாங்க. ஆனாலும் ஜோதிடத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியினருக்குமே எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கின்றது. அந்த வகையில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலம் எப்படி அமையும், அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகவும் செல்வ செழிப்போடவும் அமைத்து கொள்ள நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன ஆச்சரியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். பொதுவாகவே உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே நல்ல மற்றும் கெட்ட குணாதிசயங்கள் இருக்கும். நல்ல எதிர்காலம் கெட்ட எதிர்காலம் அப்படின்ற ஒன்றும் இருக்கும். இதில் மேஷம் ராசிக்காரர்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? மேஷம் ராசியை சேர்ந்தவங்க கிட்ட சில அற்புதமான நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளும் இருக்கின்றது. மேஷம் ராசியை சேர்ந்த உங்களிடம் உள்ள நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டு அதன்படி சிறப்பாக வாழுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே சாதகமாகத்தான் முடியும். விரோதிகளும் உங்களுக்கு நண்பர்களாக எதிர்காலத்தில் மாறுவாங்க. எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் அதிகமாக இருக்கும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளை எல்லாம் எதிர்காலத்தில் வெற்றி பெறுவீங்க. சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி மிகச்சிறந்த ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வோடு எதிர்காலத்தில் இருந்தீங்கன்னா எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் எதிர்காலத்தில் விலகி போயிடுவாங்க. தூரத்து உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் நீங்கிடும். இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் புது புது அனுபவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயம் வரும். உங்களுடைய மேஷம் ராசி முதல் ராசியாக இருப்பதால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களிடம் இயற்கையாகவே தலைமைத்துவ பண்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மற்றவர்களை எப்படி கையாள வேண்டும் அப்படின்றது நல்லாவே தெரியும். வலுவான தலைமை பண்பு உங்ககிட்ட இருப்பதால் அனைத்து முயற்சிகள்லையும் வெற்றியாளர்களாக எதிர்காலத்தில் நீங்கள் வருவீங்க. நீங்கள் வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள் அல்ல. உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் நீங்களே எதிர்காலத்தில் உருவாக்கி கொள்பவர்கள். நிர்வாகத்திறன் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. சேவை தொடர்பான செயல்களில் ஆர்வம் எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கும். புதிய நிறுவனம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வரும். எதிர்பார்த்த சில உதவிகளால் லாபம் அடைவீங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகம் ஏற்படும் என்று தான் சொல்ல வேண்டும். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் நின்றா குடும்பத்தில் அமைதி உண்டாகும். எதிர்காலத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் கைகூடி வரும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. நண்பர்களிடையே புரிதல் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய நட்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் குறைஞ்சிடும். முகத்தில் புத்துணர்ச்சி உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவு தன வரவு எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தன வரவை எப்படி மேம்படுத்துவது அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயம் அதிகரிக்கும்னு தான் சொல்லணும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க.
மனதில் புதுவிதமான இலக்குகளெல்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பிறக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நன்மை அடைவீங்க. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை எப்போதும் உங்களை சுற்றி உள்ளவர்களை எதிர்காலத்தில் நிச்சயம் ஊக்குவிக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவீங்க. வலுவான கருத்து உங்ககிட்ட இருக்கும். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்க விரும்புவீங்க. மற்றவர்களை பின்பற்றுவதை விட தன்னுடைய சொந்த வழியிலேயே எந்த விஷயங்களையும் செய்யக்கூடியவர்களாக எதிர்காலத்தில் இருப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். பொருளாதார சிக்கல்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் வெகு விரைவிலேயே முடித்து விடுவீர்கள் என்பதையும் எதிர்காலத்தில் முடித்து விடுவீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுக்கு மற்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதாவது தேவையில்லாத காரியங்கள்லையும். பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறைவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் யார் அப்படின்றத பணத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு தெரிய வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். மனதளவில் திருப்தி இல்லாத சூழலும் உங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிர்காலத்தில் உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல்களும் பிறக்கும் என்று தான் சொல்லணும். தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எதிர்காலத்தில் கைகூடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்தோட குடும்பத்தில் உள்ளவர்களை ஈடுபடுத்துவீங்க. தாயாருடன் அனுசரித்து நடந்து கொள்ளணும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாம் விலகிடும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாயிடும். வாக்குறுதிகள் அளிக்கும்போது அது நம்மளால் நிறைவேற்ற முடியுமா அந்த விஷயத்தை அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையாது. உறவினர்களுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் தோன்றி மறையும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோக பணிகளில் உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும்னே சொல்லலாம். தடைபட்டு போன காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய திறமையால் எதிர்காலத்தில் சாதகமாக்கி கொள்வீங்க. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் எல்லாம் நிச்சயம் கிடைக்கும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டோம். உடல் தோற்றத்திலையும் மாற்றம் ஏற்படும். தூக்கமின்மை பிரச்சனை விலகிடும். புதுவிதமான துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்களும் உங்களுக்கு அமையும். மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வலிமையை கொண்டவர்கள், துணிச்சல்காரர்கள். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. இறுக்கமான சூழ்நிலைகள்லையும் வாழ்க்கையின் வீழ்ச்சிகள்லையும் தைரியமாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் எல்லாமே எதிர்காலத்தில் சுத்தமாக மறைந்துட்டோம். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகள் எல்லாமே எதிர்காலத்தில் சாதகமாகிட்டோம். முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிட்டோம். எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சிய போக்குகள் எல்லாம் மறைந்துட்டோம். சக ஊழியர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்புகளும் மாறுபடும். பணி நிமித்தமான சில பயணங்களும் கைகூடி வரும். வியாபாரத்தில் புதிய வியூகங்களை அமைத்து செயல்படுவீங்க. சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடு செய்ய வேண்டியது அவசியம். கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் உங்களுக்கு நிச்சயம் லாபம் ஏற்படும். எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்க. வேலையாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. நீங்கள் யார் என்பதை எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கு நிச்சயம் நிரூபிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக ஏதாவது செய்வதற்கான வழியை தேடிக்கொண்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே வேலையை செய்ய நீங்கள் விரும்ப மாட்டீங்க. கலை பணிகளின் மீது ஆர்வம் உங்களுக்கு எதிர்காலத்தில் அதிகமாகவே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும்.
மேடை பேச்சுகளில் கவனமாக இருக்கணும், இல்லைனா எதிர்காலம் மிக பெருமளவில் பிரச்சனைக்கு உள்ளாகும். தலைமை அதிகாரிகளுடன் நெருக்கமாவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. புதிய பொறுப்புகளின் மூலமாக உங்களுடைய மதிப்புகள் உயர்ந்துட்டும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களின் எதிர்மறை பண்புகளில் ஒன்று சுய முன்னேற்றம் குறித்த கவலை தான். நீங்கள் ஒன்றை செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு சொன்னால் வழியில் எது வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கூடுதல் முயற்சி செய்து வெற்றிகரமாக எதிர்காலத்தில் முடித்தே தீருவீங்க. உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் விட உங்களுக்கு அதிக அறிவும் திறன்களும் இருப்பதாக நீங்கள் உணர்றீங்க. மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் சில சமயங்களில் உணர்ச்சி அற்றவர்களாக இருக்கீங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்காமல் போயிடுவீங்க. இதனால் உங்களுடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னா சில சமயம் கேள்விக்குறியாகக்கூடிய அளவிற்கு இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களின் கவனம் எப்போதும் உங்கள் மீது இருக்க வேண்டும் அப்படின்றத நினைத்து கொண்டே இருப்பீங்க. எதிர்காலத்தில் வாழ்க்கை எப்படி அமையுமோ அப்படின்ற ஒரு கவலையும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்படி தான் உங்களுடைய எதிர்காலம் அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எப்போவுமே மற்றவர்களை விட சிறப்பாக எதையும் செய்ய விரும்புபவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது திருமணமான பிறகு உங்களுடைய எதிர்காலம் அப்படியே தலைகீழாக மாறிவிடும். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்களுடைய பேச்சை நீங்களும் கேட்டால் எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாகத்தான் இருக்கும். எதிர்காலத்தில் நிச்சயம் நீங்கள் கேட்டு நடப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். பண பிரச்சனைகளில் எந்தவித குறைவும் இருக்காது. வரவுக்கு ஏற்ற செலவுகளும் வந்து கொண்டு தான் இருக்கும். அப்படின்றதுனால வீண் செலவுகளையும் சற்று அதிகம் செய்பவர்கள். அப்படின்றதுனால என்னதான் பண வரவு வந்தாலும் எதிர்காலத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். பிறருடைய மனதை புண்படுத்தாமல் நீங்கள் கடைசி காலகட்டம் வரைக்கும் வாழ்வீங்க. அதையே தன்னுடைய லட்சியமாக குறிக்கோளாக கொண்டிருப்பீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் எதிர்காலத்தில் நன்மை அடைவீங்க. அவங்க மூலமாக நல்ல காரியங்களும் பண உதவிகளும் உங்களை தேடி வரும். விவசாயம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது. நிறைய சொத்துக்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து சேரும். யாருக்காகவும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அப்படின்றதுனால எதையும் பிறருக்கு செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றது. அப்படின்றதுனால நீங்கள் ஊரில் மிக பெரும் செல்வந்தராகவும் உங்களுடைய சொல்லுக்கு மிக பெரும் அளவில் மதிப்பு உள்ளவராகவும் எதிர்காலத்தில் நிச்சயம் நீங்கள் வலம் வருவீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். மிக பெரும் இடத்துல வேலை செய்பவர்களாகவும் மிக பெரும் பதவிகளில் அங்கம் வகிப்பவர்களாகவும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்காலத்தில் இருப்பீங்க. எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கும். அது மட்டுமல்ல, யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது அப்படின்ற குழப்பமெல்லாம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு விலகிடும். இவரை தான் நம்பணும், இவரை தான் நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான எண்ணமும் உங்களுக்கு பிறந்துட்டோம். சாப்பாட்டு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சூடாக சுவையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதற்கு ஏற்றாறு போல தங்களுடைய உணவு முறைகளையும் நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கலில் மிகச்சிறந்த முறையில் எதிர்காலத்தில் செயல்படுவீங்க. யாருக்கு கொடுத்தா பணம் திரும்பி வரும், யாருக்கு கொடுத்தா பணம் திரும்பி வராது அப்படின்றதையும் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த முறையில் நீங்கள் செயல்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு, தெய்வ ஈடுபாடு, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் அதிகமாயிடும். அடிக்கடி புனித தலங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. புனித தலங்களுக்கு சுற்றுலா சென்று வந்து இறைவனின் முழு அருளையும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்கும். மற்றபடி பொருளாதார நிலை, அதன் பிறகு குடும்பத்தில் உள்ள இணக்கமான நிலை, குடும்பத்தில் என்ன பண்ணால் சிறப்பாக இருக்கும், குடும்ப உறுப்பினர்களிடையே ஒத்துழைப்பாக நடந்து கொள்வது எப்படி அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. மிக முக்கியமாக எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய தெய்வ
ஈடுபாடு, தற்போதே உங்களுடைய ஆன்மீக ஈடுபாடு அப்படின்றது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. கடவுள் மீது உங்களுடைய பாரத்தை போட்டுவிட்டு மண்டியிட்டு வணங்கி நான் எதை செய்தாலும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பதை விட நான் சிறப்பாகவே எதையும் செய்வேன், நான் நினைப்பது சிறப்பாகவே இருக்கும், நன்மையே நினைப்பேன், நீதி நேர்மையோடு செயல்படுவேன் என்று கடவுள் முன் நின்று மண்டியிட்டு வணங்கினால் உங்களுக்கு எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும் என்று உறுதியாக சொல்லலாம். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தின் முன் நின்று அந்த மாதிரி வணங்குங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் முன் நின்று வணங்குங்க. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த எதிர்காலத்தை மேலும் சிறப்பாக அமைத்து கொள்ள தான் இந்த தெய்வ வழிபாடு அப்படின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றதை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் கண்டிப்பாக உதவும்.